காஞ்சிபுரம் திருக்கச்சி நம்பி தெருவில் உள்ள ஸ்ரீ திருமங்கையாழ்வார் அவதரித்த முத்துராஜகுல தர்மஸ்தாபன மண்டபத்தில் மார்கழி மாத திருப்பாவை தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருப்பதி திருமலை தேவஸ்தானம் ஆழ்வார் திவ்ய பிரபந்த செயல் திட்டத்தின் தொடர் நிகழ்ச்சியாக காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட சின்ன காஞ்சிபுரம் திருக்கச்சி நம்பி தெருவில் உள்ள ஸ்ரீ திருமங்கையாழ்வார் அவதரித்த முத்து ராஜகுல தர்மஸ்தாபன மண்டபத்தில் மார்கழி மாத திருப்பாவை தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புலவர் ராதா நாராயணன் கலந்து கொண்டு பக்தி மனம் வீச மிகச் சிறப்பாக திருப்பாவை தொடர் சொற்பொழிவாற்றினார். இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு கேட்டு ரசித்தனர். சொற்பொழிவை தொடர்ந்து மண்டபத்தில் உள்ள ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தமிழக தமிழ் ஆசிரியர் கழகம் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் செந்தில்குமார், ஏகனாம்பேட்டை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி தமிழ் ஆசிரியர் சண்முகம், காஞ்சிபுரம் திருமங்கை ஆழ்வார் மண்டபம் முத்து ராஜகுல தர்ம பரிபாலன் காரிய கமிட்டி கோதண்டராமன் ஆகியோர் மிக சிறப்பாக செய்திருந்தனர். குலசேகர மன்னன் அவர் மன்னராட்சி புரிகின்றவர். படுத்துக் கொண்டிருக்கிறான். ஓகே மேடம். 20ஆம் நாளிலே ஓகேண்ணா. உளுந்தூர்பேட்டை அருகே ஏ குமாரமங்கலம் கிராமத்தில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே ஏ குமாரமங்கலம் கிராமத்தில் அருட்பிரகாச ஜோதி வள்ளலார் கல்வி அறக்கட்டளை மற்றும் பாண்டிச்சேரி பிம்ஸ் மருத்துவமனை இணைந்து இலவச பொது மருத்துவ முகாமை ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் நடத்தியது. முகாமிற்கு அறக்கட்டளை தலைவர் முனைவர் சீனிவாசன் தலைமை தாங்கினார். ஊராட்சி மன்ற தலைவர் அமுதா சிவானந்தம், ஒன்றிய கவுன்சிலர் ரஜினி, ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஐயங்கரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த முகாமினை சின்னசேலம் பேரூராட்சி மன்ற தலைவர் லாவண்யா ஜெய்கணேஷ் துவக்கி வைத்தார். இதில் மருத்துவர்கள் குமரவேல், சிவானி, பவித்ரா ஆகியோர் கொண்ட மருத்துவ குழுவினர் 250க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் சிறுவர்களுக்கு பொது மருத்துவம் மற்றும் காது, கண் சிகிச்சை அளித்து மருந்து மாத்திரைகள் வழங்கினர். இதில் ரோட்டரி சங்கத்தின் முன்னாள் தலைவர் ரமேஷ் பாபு, காங்கிரஸ் கட்சி மாவட்ட துணைத் தலைவர் இதயத்துல்லா, வட்டார தலைவர் பெரியசாமி, சத்தியமூர்த்தி, பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா மகேஸ்வரி, ஆசிரியர் கமலா லட்சுமி, சிவபிரகாசம், ராமச்சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உளுந்தூர்பேட்டை நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு தமிழ்நாடு தனியார் கல்வி நிறுவனங்கள் கூட்டமைப்பு சார்பில் சீருடைகள் வழங்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகராட்சியில் பணிபுரிந்து வரும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் டெங்கு பணியாளர்கள் உள்ளிட்ட 150க்கும் மேற்பட்டோருக்கு தமிழ்நாடு தனியார் கல்வி நிறுவனங்கள் கூட்டமைப்பின் சார்பில் சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு நகரமன்ற தலைவர் திருநாவுக்கரசு தலைமை தாங்கினார். துணைத் தலைவர் வைத்தியநாதன், நகராட்சி ஆணையர் இளவரசன், மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் டேனியல் ராஜ், முன்னாள் பேரூராட்சி தலைவர் ஜெய்சங்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னாள் மாவட்ட கவுன்சிலரும் தமிழ்நாடு தனியார் கல்வி நிறுவனங்கள் கூட்டமைப்பு தலைவருமான தொல்காப்பியன் வரவேற்றார். இதில் சிறப்பு விருந்தினராக உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்டன் கலந்து கொண்டு நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு சீருடை வழங்கி சிறப்புரையாற்றினார்.
இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி பொறியாளர் தேவநாதன், நகரமன்ற உறுப்பினர்கள் மாலதி ராமலிங்கம், செல்வகுமாரி ரமேஷ் பாபு, ஜெயலட்சுமி விஜயபூபதி, சுமதி ராஜேந்திரன், மகேஸ்வரி ரமேஷ், கனகவள்ளி தேசிங்கு, ரஷித், ராஜா, குமரவேல், முருகவேல், முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் பத்மநாபன், தனியார் பள்ளி கூட்டமைப்பின் துணை செயலாளர் சிராஜுதீன் மற்றும் நிர்வாகிகள் ரேவதி மாஜி, பாஸ்கர், நவீனா, சுபாஷ், அகிலன், பரிமலா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நகராட்சி மேற்பார்வையாளர் மகேஷ், ரகுநாதன் ஆகியோர் நன்றி கூறினர். உதவி பொருட்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சிக்கு மணி இது கொடுத்துருங்க, போர்வை கொடுத்துருங்க. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக நிர்வாகிகள் மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் அவர்களை நேரில் சந்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக நிர்வாகிகள் மண்டல செயலாளர் கணேசன் தலைமையில் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகத்தை நேரில் சந்தித்து புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தொழிலாளர்களுக்கு கேலண்டர், பேக் முதலியவற்றை வழங்கினார். இதில் அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் பாஸ்கர் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். கனிமொழி கருணாநிதியின் 57வது பிறந்த நாளை முன்னிட்டு கோவில்பட்டி அருகே கயத்தாரில் நடைபெற்ற மினி மாரத்தான் போட்டியில் ஆர்வமுடன் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு ரொக்க பரிசும் கேடயமும் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கயத்தாரில் பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதியின் 57வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மாபெரும் மராத்தான் போட்டி நடைபெற்றது. 2 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் முதல் போட்டியாக ஆண்களுக்கு 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு மராத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியை கயத்தாறு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் தமிழ்ச்செல்வன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பெண்களுக்கான 3 கிலோமீட்டர் தூரம் மராத்தான் போட்டியை பேரூராட்சி வார்டு கவுன்சிலர் கோகிலா கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஆண்களுக்கான போட்டியில் வீரபாண்டிய கட்டபொம்மன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவன் முதல் பரிசை தட்டிச் சென்றார். 2வது பரிசை சாலை புதுப்பகுதியைச் சேர்ந்த சுரேஷும், 3வது பரிசை முத்து கருப்பன் கல்லூரியைச் சேர்ந்த மாணவன் பிரவீன்ராஜ் தட்டி சென்றனர். பெண்களுக்கான பிரிவில் கடம்பூர் இந்து நாடார் பள்ளியில் பயிலும் 10ஆம் வகுப்பு மாணவி முத்துலட்சுமி முதல் பரிசையும், பன்னீர்குளம் பகுதியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவி கார்த்திகா என்பவரும், 3வது பரிசை சரண்யா என்பவரும் தட்டி சென்றனர். வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு ரொக்க பரிசும் கேடயமும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். மேலும் இப்போட்டியில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வயது வித்தியாசம் இல்லாமல் 500க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் பாராட்டு சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. போட்டிக்கான ஏற்பாட்டினை வார்டு செயலாளர் மாணிக்கராஜா செய்திருந்தார். இது வந்துட்டாங்களப்பா. பாருங்க, ஒரு நிமிஷம் அப்படி இருங்க. 2வது பரிசினை தட்டி வென்ற எஸ். சுரேஷ் அவர்களுக்கு
கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணாலும் நல்லா இருக்கும். விசில் அடிக்காதீங்க. நம்ம தியேட்டர்ல இல்லையே, ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் சிறப்பிக்கும் போது கிளாப் பண்ணணும். இது பெண்களுக்கான பிரிவு. கயத்தார் மேல வச்சுக்கோங்க. மகளிர் சுய உதவிக்குழு சார்பில் சக்தி மாலை அணியும் விழா மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்வு செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் துவக்கி வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்தை அடங்கிய வண்டலூர் ஊராட்சிக்குட்பட்ட ஓட்டேரியில் உள்ள மகளிர் சுய உதவி குழுக்கள் சார்பில் மேல்மருவத்தூரில் உள்ள ஆதிபராசக்தி அம்மனுக்கு சக்தி மாலை அணியும் துவக்க விழா மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி திமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஓட்டேரி குணசேகரன் தலைமையில் நடைபெற்றது. 10 நாட்கள் ஓட்டேரி வேம்புலி அம்மன் கோவிலில் நடைபெறும் இவ்விழாவில் கிராம பொதுமக்களுக்கு காலை, மதியம், இரவு என 3 வேளையும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்வில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு 500 பேருக்கு அறுசுவை உணவினை வழங்கினார். இதில் திமுக முன்னாள் ஒன்றிய குழு துணைத் தலைவர் தேவேந்திரன், வார்டு உறுப்பினர் ஜெகன், திமுக நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருமண மாதிரி இல்லை, கொஞ்சம் திருமணம் எடுக்கிறேன். மேடம் இங்க பாருங்க. கிச்சன் வந்துருங்க. ஒன்றா யதார்த்தமாக இருக்கும். மேடம் பாருங்க. இந்திரா நகர் கிளை தோழர்கள் ஏற்பாட்டில் கழக கொடியேற்றி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியம் தமிழக வெற்றிக் கழகம் மெய்யூர் இந்திரா நகர் கிளை நிர்வாகிகள் லோகச்சந்தர், ரமேஷ், குகன், அனுஷ், நவீன், மணி, முரளி, சரவணன் அவர்களின் ஏற்பாட்டில் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின்படி சென்னை மாவட்ட தலைவர் சூரிய நாராயணன், மாவட்ட செயலாளர் MGK மோகன் ராஜா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மெய்யூர் இந்திரா நகர் பகுதியில் கழக கொடியேற்றி பெயர் பலகையை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மாவட்ட பொருளாளர் சபரி, செங்கல்பட்டு மாவட்ட இணை செயலாளர் ஜான் ரமேஷ், செங்கல்பட்டு மாவட்ட பிரதிநிதி பாலாஜி, மாவட்ட தொண்டரணி தலைவர் நரேந்திரன், மாவட்ட மாணவரணி தலைவர், ஒன்றிய நிர்வாகிகள் சிவா, வடக்கு ஒன்றிய தலைவர் புருஷோத்தமன், வடக்கு ஒன்றிய செயலாளர் இளவரசு, வடக்கு ஒன்றிய பொருளாளர் கார்த்திக், வடக்கு ஒன்றிய துணைத் தலைவர் கோகுல், வடக்கு ஒன்றிய செயலாளர் பார்த்திபன், வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் சதீஷ்குமார், வடக்கு ஒன்றிய துணை இணை செயலாளர் குப்பன், வடக்கு ஒன்றிய பிரதிநிதி கிளை துணை தலைவர் ரமேஷ், கிளை செயலாளர் குகன், கிளை துணை செயலாளர் அனுஷ், கிளை பொருளாளர் நவீன், கிளை அமைப்பாளர் எல்லப்பன், மாவட்ட நகர இளைஞரணி, தொண்டரணி, மாணவரணி, மகளிரணி, தொகுதி, ஒன்றியம், நகரம், பகுதி, வட்டம், ஊராட்சி, கிளைக்கழக தோழர்கள் அனைவரும் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தளபதி 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 சாப்பாடு வாங்கலாம். தலைவர்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள்.
வெள்ளியூர் இந்திரா விருதாச்சலத்தில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு தாக்கப்பட்ட நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததை அடுத்து அதற்கான நிவாரணம் வழங்க கேட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கோட்டாட்சியர் சையது முகமதிடம் மனு அளித்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் தலைமையில் கோட்டாட்சியர் சையத் முகமதுவிடம் மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு விருத்தாச்சலம் பெரிய கோவிலுக்கு முன்பு தனியார் உணவகத்தில் வேலை பார்க்கும் தொழிலாளி ஆலிச்சுக்குடி கிராமத்தை சேர்ந்த இந்து ஆதி திராவிடர் வகுப்பை சேர்ந்த நல்லதம்பியின் மகன் 45 வயதான பிரபாகரன் என்பவர் பணி முடிந்து வீட்டிற்கு செல்வதற்காக அப்பகுதியில் உள்ள கார் ஸ்டாண்ட் அருகில் நிறுத்தியிருந்த தனது இருசக்கர வாகனத்தை எடுப்பதற்காக சென்றபோது அங்கே மது போதையில் இருந்த விருத்தாச்சலம் ராமன் தெருவில் வசிக்கும் இந்து வன்னியர் வகுப்பை சேர்ந்த பாலசுப்ரமணியனின் மகன் 19 வயதான இளையராஜா என்பவருக்கும் ஏற்பட்ட தகராறு காரணமாக பிரபாகரனை ஜாதியை குறிப்பிட்டு திட்டியதோடு அதனை தட்டி கேட்ட பிரபாகரனை பீர் பாட்டிலால் தலையில் அடித்ததாகவும் மற்றொருவர் செங்கற்களாலும் தலையில் தாக்கியதாகவும் இதனால் தலையில் பலத்த காயமடைந்த பிரபாகரனை அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்து அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்பு உயர் சிகிச்சைக்காக சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கும் உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டும் மீண்டும் அங்கிருந்து பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். ஜிப்மர் மருத்துவமனையில் கடந்த 3 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த பிரபாகரன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். உயிரிழந்த பிரபாகரன் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் SC/ST வழக்கில் வழங்கப்படும் நிவாரணத் தொகை 12 லட்சம் ரூபாய் பணத்தையும் அவர்களுக்கு வீட்டுமனை மற்றும் நிலம் வழங்க வேண்டும். 12 லட்சம் ரூபாயில் 4 லட்சம் ரூபாய் ஈமச்சடங்கிற்கு வழங்க வேண்டும். மேலும் பிரபாகரன் உயிரிழப்பிற்கு காரணமான நபர்கள் மீது SC/ST வழக்கு பதிவு செய்து ஜிப்மர் மருத்துவமனையில் கடந்த 3 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த பிரபாகரன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். உயிரிழந்த பிரபாகரன் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் SC/ST வழக்கில் வழங்கப்படும் நிவாரணத் தொகை 12 லட்சம் ரூபாய் பணத்தையும் அவர்களுக்கு வீட்டுமனை மற்றும் நிலம் வழங்க வேண்டும். 12 லட்சம் ரூபாயில் 4 லட்சம் ரூபாய் ஈமச்சடங்கிற்கு வழங்க வேண்டும். மேலும் பிரபாகரன் உயிரிழப்பிற்கு காரணமான நபர்கள் மீது SC/ST வழக்கு பதிவு செய்து குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த மனுவை பெற்றுக்கொண்ட கோட்டாட்சியர் சையத் முகமது இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுத்து SC/ST வன்கொடுமை சட்டம் 2015 படி கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் அரசிற்கு பரிந்துரைப்பதுடன் நிறைவேற்றிட நடவடிக்கை எடுப்பதாக கடிதம் கொடுத்தார். இதனால் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டிருந்த உயிரிழந்த பிரபாகரனின் உறவினர்கள் மற்றும் ஆலிச்சுக்குடி கிராம பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இந்த மனு கொடுக்கும் நிகழ்ச்சியில் கடலூர் மைய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட, நகர, ஒன்றிய நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இருசக்கர வாகனத்தை எடுத்து சென்றுள்ளார். அப்போது அங்கே நின்றவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இதெல்லாம் நாங்கள் பரிந்துரை செய்கிறோம், மாவட்ட ஆட்சியர் வழங்கலாம். அந்த SC/ST ஆக்டில் கொடுக்குற கேஷை ஸ்பாட்லேயே நீங்கள் நாளைக்கு கொடுக்கலாம், செக்காக கொடுக்கலாம். அதுக்கான வழிமுறை. ஆண்டிப்பட்டி அருகே கரடி தாக்கி உயிரிழந்த முன்னாள் ராணுவ வீரர் குடும்பத்திற்கு ரூபாய் 10 லட்சம் நிவாரணம். முதல் கட்டமாக 50,000த்திற்கான காசோலையை ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் வழங்கினார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள சிதம்பர விலக்கு பகுதியில் தோட்டத்திற்கு பைக்கில் சென்ற முன்னாள் ராணுவ வீரர் சென்றாய பெருமாள் என்பவரை கரடி தாக்கி கொடூரமாக கொலை செய்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இறந்த சென்றாய பெருமாளின் உடல் பிரேத பரிசோதனைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டது. இதற்கிடையே கரடி தாக்கி உயிரிழந்த சென்றாய பெருமான் குடும்பத்திற்கு 10 லட்சம் நிதி உதவி வழங்க அரசு உத்தரவிட்டது.
இதனைத் தொடர்ந்து தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்த ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் இறந்த சென்றாய பெருமான் உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். அதன் பின்னர் அரசு அறிவித்துள்ள நிவாரணத் தொகையில் முதல் கட்டமாக ரூபாய் 50,000க்கான காசோலையை சென்றாய பெருமாளின் மகன் செந்திலிடம் வழங்கி ஆறுதலும் கூறினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் வாசவி கிளப் மற்றும் வனிதா கிளப் நிர்வாகிகளின் பதவியேற்பு விழா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் நகரத்தில் வாசவி கிளப் மற்றும் வனிதா கிளப் 2025ஆம் ஆண்டிற்கான நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இதில் வாசவி கிளப் தலைவராக பாலாஜி, பொருளாளராக கிஷோர்குமார், செயலாளராக பாலாஜி, வனிதா கிளப் தலைவராக ஜெயசக்தி, செயலாளராக திவ்யா, பொருளாளராக பத்மாவதியும் புதிய நிர்வாகிகளாக தேர்வு செய்யப்பட்டு சங்கராபுரத்தில் உள்ள வாசவி மஹாலில் பதவியேற்றுக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சங்கராபுரம் நகரை சார்ந்த ரோட்டரி கிளப், இன்னர் வில் கிளப், பொது சேவை அமைப்பு, லயன்ஸ் கிளப், ஓய்வு பெற்ற ஆசிரியர் சங்கம் ஆகிய பொதுநல அமைப்புகள் கலந்து கொண்டன. மேலும் செயற்குழு உறுப்பினராக நிருபர் குருசாமி பதவியேற்றார். இந்நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். 22/1/1997 அவர்களுடைய மகளின் பெயர் பணியில் இணைந்தார்கள். பதவி உயர்வில் தருமபுரி கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு பணியில் சென்றுவிட்டு தற்போது மீண்டும் கச்சிராபாளையம் சுகர் மில் 2 அதில் வந்து அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸராக நல்ல உயரிய பொறுப்பில் இருக்கின்றார்கள். அண்ணா அவர்கள் அந்த அரசு பணிக்கு